ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஆட்டோமொபைல் பங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆட்டோமொபைல் செக்டாரில் அந்த இண்டஸ்ட்ரியில் டாப் நாச் பங்காக இருக்கக்கூடிய மாருதி, இந்த மாருதி சுசுகி லிமிடெட் ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த மாருதி சுசுகி ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசணும்னா அதுக்கு சில நியூஸ் இருக்குது. என்ன நியூஸ் அப்படின்னா, இந்த ஆட்டோமொபைல் செக்டாரில் வந்து கோவிட்-19 காலகட்டத்தில் கொஞ்சம் லேசாக ஒரு சர்க்கிள் ஏற்பட்டாலும் இந்த 2021 இந்த வருஷத்தில் இவங்களோட சேல்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்திருக்குது. அது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் வந்து சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும்போது இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுடைய ப்ராடக்ட் காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. எப்போ இந்த ஜனவரி மாதம் வந்து 8ஆம் தேதி வந்து ஒரு ப்ரைஸ் ஹைக்கை கொண்டு வந்தாங்க. எல்லா வேரியண்ட்லேயும் வந்து எல்லா கார்லேயும் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணி விட்டே போனாங்க. இப்போ அந்த ப்ரைஸ் ஹைக் அப்புறம் எத்தனை மாதம் ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து 3 மாதம் தான் இருக்குது. ஸோ ஏப்ரல்லேருந்து மறுபடியும் ப்ரைஸை வந்து ஹைக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. மாருதி சுசுகியில் எவ்வளோ ஹைக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அப் டு 34K 34,000 ரூபாய் வரைக்கும் ப்ரைஸை நாங்கள் கூட்ட போகிறோம்ப்பா, பார்த்து காரெலாம் ஓடி வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டாவது காரணம். ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னா, ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் ரைஸ் ஆச்சு அப்படின்னா டேர்ன் ஓவர் அதிகமாகும். டேர்ன் ஓவர் அதிகமாச்சு அப்படின்னா வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஏறணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எழுதப்படாத விதி. இது ஏன் எப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. இது இப்படி தான் மார்க்கெட்டில் காலமாக போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இவங்க இன்னொரு புதுசாக ஒன்று என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சில வீடியோக்களில் பார்த்துருக்குறோம். இந்த கார்களை வந்து விலை கொடுத்து வாங்காமல் லீசிங் முறைப்படி, ஒரு ஒப்பந்த முறைப்படி காரை வந்து மாத சந்தா மாதிரி கொடுத்து ஒரு வீடு ஒத்திக்கு போகிற மாதிரி மாத சந்தா முறையில் வந்து மாதம் பணத்தை கட்டிக்கிட்டு அந்த புது காரை வாங்கி ஓட்டிகிட்டே இருக்கிறது. எப்போ அந்த கார் வேண்டாம்னு நினைக்கிறோமோ அந்த காரை திருப்பி கொடுத்துட்டு இன்னொரு புது காரை வாங்கிக்கலாம், அல்லது வேறு மாடல் காரை வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு எத்தனை வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது இத்தனை கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். அப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, அந்த ஸ்கிராப்பேஜ் பாலிசியை போட்டு ஒரு பயமுறுத்துறாங்க இல்லையா. வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் பாலிசியை போட்டு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் வெஹிக்கிள் வச்சுக்கக்கூடாது. வச்சுருந்தால் அதை வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட் கொண்டு போகணும். அந்த கொண்டு போயிட்டு அதில் குவாலிஃபை ஆகலைன்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த காரை வந்து அப்படியே வந்து விட்டுட்டு வந்துட வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க கலந்து கட்டிட்டு காரை வந்து நீங்கள் ஏன் விலைக்கு வாங்குறீங்க? புது கார் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போங்களேன். ஜஸ்ட் ட்ரைவ் அவே ஜஸ்ட் ட்ரைவ் அவே த கார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆட் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாருதி என்னமோ புதுசாக கிளப்புறாங்கப்பா. இந்த மாருதி ஸ்டாக்கை வாங்கி போட்டால் காலத்துக்கும் நம்ம நிம்மதியாக காலாட்டிக்கிட்டே சாப்பிட்லாம். பெருசுங்கெல்லாம் சொல்லுவாங்களே, காலாட்டிக்கிட்டே சாப்பிட்றேன், எனக்கு பென்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அதுமாதிரி காலாட்டிக்கிட்டே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்புக்கு வரலாமா? ஒரு லாங் டேர்ம் வெல்த் மேக்கிங்க்கு இந்த மாருதி உத்தியோகம்னு பழைய பேர் மாருதி சுசுகி லிமிடெட் சூட்டபிளாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த மாருதி சுசுகி ஸ்டாக்கோட ப்ரைஸை வச்சு நம்ம அங்கேருந்து ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் வந்துடலாம், அனாலிசிஸ் வந்துடலாம். இந்த பழைய அந்த ராஜீவ்காந்தி பீரியடில் உள்ள மாருதி தான் ஞாபகம். மாருதி உத்தியோகம் அந்த பழைய ஞாபகம் வருது. ஸோ மாருதி சுசுகி லிமிடெட் காரோட அந்த ஸ்டாக்கோட இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிற மார்ச் 22ஆம் தேதி என்ன ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா, இட் கம்ஸ் அரவுண்டு 7,106 க்ளோஸ் ஆகிருக்குது. 7,106 க்ளோஸ் ஆகிருக்குது. இது வந்து ஒரு இறக்கமான ப்ரைஸ் தான், ஒரு நல்ல ஏற்றமான ப்ரைஸ் கிடையாது. ஏற்கனவே ஏறின ப்ரைஸ், கீழே இறங்கின ப்ரைஸ் தான் இது. இப்போ அந்த 7,000 கீழே போனால் வீக்கு, இதுக்கு மேலே போனால் ஸ்ட்ராங் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் நம்ம போக வேண்டாம். ஒரு ட்ரேடபிள் இதுக்கு ஜோனுக்குள்ளே போக வேண்டாம். இது லாங் டேர்ம் வெல்த் மேக்கிங்க்கு சூட்டபிளாக இருக்குமா வேண்டாமா, மாருதி ஸ்டாக்கை வாங்கி போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இப்போ இதோடைய 1 மந்த் ஹை 1 மந்த் லோ வந்து ஜஸ்ட் ஒரு க்யூரியாசிட்டிக்காக நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, இது எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கரண்ட் ட்ரெண்டில் இந்த ப்ரைஸ் ஹைக்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டாக் ப்ரைஸும் எப்படி போயிட்டுருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஜனவரி மாதம் தான் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1 மந்த் 3 மந்த்ஸ் நமக்கு வேண்டாம், 1 மந்த் மட்டும் பார்ப்போம். 1 மந்த் ஹை 1 மந்த் லோ அப்படின்னு பார்க்கும்போது 1 மந்த் லோ வந்து 6,822 இருந்தது. 1 மந்த் ஹை வந்து 7,387, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 7,387 வரைக்கும் போயிருக்குது. 7,387 வரைக்கும் போயிட்டு இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி 7,106 அப்படி ரிசைட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கோட பழைய ப்ரைஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு 5 இயர்ஸ் பேக், அதாவது இந்த மார்ச் 22 2016 ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து இந்த ஸ்டாக் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அன்னைக்கு தேதியில்
3699 அப்படிங்கிற ப்ரைஸில் இருந்திருக்கு. ஸோ அதே போல் வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதாவது 2011 மார்ச் 22 2011 இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 1712 அப்படின்னு இருக்குது. தென் 15 இயர்ஸ் பேக் வந்து 2000 இதே மார்ச் 22 2006 அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 854 இருக்குது. ஏன் 15 இயர்ஸ் நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த அளவுகோல் அந்த எதை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணுறோம்னா 15 வருஷம் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய கார் பழசு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது விண்டேஜ் காருங்கிற வந்து ஒரு மரியாதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு வெயிட்டேஜ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 15 வருஷம் ஆச்சுன்னா காரை ஓட்டாத, டெஸ்ட்டுக்கு கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி மாருதி ஸ்டாக் எப்படி இருந்தது, 15 வருஷத்தில் மாருதி ஸ்டாக் பட்டையை கிளப்பியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி 854 ரூபாய்க்கு இருந்த ப்ரைஸு, ஸ்டாக் ப்ரைஸு இன்றைக்கி 7106ங்கிற ப்ரைஸ் வந்திருக்குன்னு சொன்னோம்னா மேம்போக்காக பார்க்கும்போது ஆஹா நல்லா இருக்குது, 854லேருந்து 7000 வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு தோணும். ஆனால் டைம் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா 15 இயர்ஸ். சில ஸ்டாக்லாம் இருக்குது, ரொம்ப ஹை ஸ்பெக் ஸ்டாக்லாம் இருக்குது. அதான் அந்த புல் ஸ்ட்ரீட் கேஷன் ஈக்விட்டி அந்த மேக்சினில் டிப்ஸை போட்டுட்ருப்போம். ஒரு மாதத்துலேயே வந்து செம ஹைக் கொடுக்கும், ஒரே வருஷத்தில் வந்து சூப்பர் டூப்பர் ஹைக் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்லாம் இருக்குது. இன்றைக்கும் ஈவன் நேற்று வெள்ளிக்கிழமை போட்ட ஸ்டாக்லாம் வந்து பயங்கரமான ப்ராஃபிட்லாம் கொடுத்தாலும் புல்ஸ் இணையத்தில் போட்டிருக்கேன் நான். ஸோ அதை கம்பேர் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம லாங் டேர்ம் வெல்த் மேக்கிங் தான் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது 854 ரூபாங்கிற ப்ரைஸில் இருந்த மாருதி ஸ்டாக்கு 15 வருஷத்தில் 7106 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்துருக்கிறது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பட்டையை கிளப்புற க்ரோத் கிடையாது, ஒரு ஆச்சரியம் கிடையாது, இது பெரிய சூப்பர் டூப்பரும் கிடையாது. ஏன் அப்படின்னா இதோட க்ரோத்தை வந்து பார்க்கும்போது 15 இயர்ஸில் வந்து 8.32 டைம்ஸ் தான் கொடுத்துருக்கு. நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 19 டைம்ஸு 20 டைம்ஸு 10 டைம்ஸ் அப்படின்னு க்ரோத் வந்து ஒரே நாள்லையோ 2 நாள் பிடிஎஸ்டிலையோ இல்லை ஒரே மாதத்துலையோ இல்லை ஒரே வாரத்துலேயோ கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. அது எஃப்என்டோவில். பட் அதுக்கான ரிஸ்க் அங்கே இருக்கும். இதில் வந்து ரிஸ்க் கிடையாது, வாங்கி வைக்கிறோம் அப்படியே படுத்து தூங்கிடுறோம். 15 இயர்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த மாருதியோட கடந்த கால வரலாறு 8.32. இது வந்து நான் அப்படியே பேசிகிட்டு இருக்க வந்து வளன்னு பேசுகிற மாதிரி சில பேர் தோணும். அப்படி தோணுச்சு அப்படின்னா அப்புறமா வந்து பாருங்கள். ஸோ இது வந்து 8.32 டைம்ஸ் தான் க்ரோத் வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு மேசிவான க்ரோத்து கிடையாது. 8.32 டைம்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியான தான். ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து இப்போ குறைஞ்சி போச்சு. 15 இயர்ஸ் பேக் யோசிச்சு பாருங்கள், நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ 8.32 டைம்ஸ், நாட் பர்சன்டேஜ், ஐ மே பி ராங், நாட் பர்சன்டேஜ். 8.32 டைம்ஸ், மடங்கு, 8.32 மடங்காக 15 வருஷத்தில் உயர்ந்திருக்கிறதுங்கிறது கூட வந்து ஒரு பெரிய க்ரோத் கிடையாது. ஏன் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த மாருதி ஸ்டாக்கில் 15 வருஷத்துக்கு பிறகு அது வந்து 8.32 லேக்ஸாக தான் வளர்ந்துருக்கும். அப்போ இந்த 15 வருஷத்துக்கு மணியோட மணிக்கு டிப்ரிசியேஷன் கிடையாது. அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷனில் வந்து மணியோட வேல்யூ வந்து கீழே இறங்கும். ஸோ மணியோட வேல்யூ கீழே இறங்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா என்ன இருந்திருக்கும் அப்படின்னா பயங்கரமான க்ரோத் கிடையாது. அது வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கும், வேல்யூ குறைஞ்சி போயிருக்கும். நாட் வேல்யூ ஆடட் கிடையாது, வேல்யூ சப்ட்ராக்டட் என்ன சொல்லலாம் நம்ம. அப்போ இது இந்த மாதிரி போகுது 15 இயர்ஸ்க்கு, ரைட். ரீசன்ட் 5 இயர்ஸில் வந்து இது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 2016 2021 வரைக்கும் இந்த 5 இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 1.92 டைம்ஸ் தான் க்ரோத் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட வந்து டபுளாக இருக்குது, 1.92 டைம்ஸ். ஸோ 1.92 டைம்ஸ் வந்து 5 இயர்ஸில் வந்து க்ரோத் ஆகிருக்குங்கிறதுமே ஒரு அட்ராக்டிவான விஷயம் கிடையாது. அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னா இந்த மாருதி மறுபடியும் செய்திகள் அடிபட்டாலும் மறுபடியும் செய்திகள் அடிபட்டாலும் மாருதி அப்படிங்கிற பங்கு வந்து என்னோட வெர்டிக்ட்டு, லெட்டஸ் விஜய்ஸ் வெர்டிக்ட் கூட வச்சுக்கலாம். ஸோ என்னோட வெர்டிக்ட் வந்து மாருதி ஸ்டாக் இஸ் நாட் குட் ஃபார் லாங் டேர்ம் வெல்த் மேக்கிங். தெர் ஆர் லாட் ஆஃப் ஆட்டோ ஆன்சிலரி ஸ்டாக்ஸ் ஆர் அவைலபிள். அந்த ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா அது இதை விட அதிகமாக போகும். ஈவன் டாட்டா மோட்டாரில் போட்டால் கூட நல்லா வரும். அதோட கதை வேறு, அது வேறு வீடியோவில் நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். ஸோ அப்போ மாருதி என்ன செய்யலான்னு கேட்டால் மாருதி ஸ்டாக் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் சீசனல் ட்ரேடிங், லைக் பை எட் லோ செல் எட் ஹை. அந்த பேட்டர்னில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் மாருதி ஸ்டாக் இருக்குது. ஸோ மாருதி ஸ்டாக் வந்து கார் ப்ரைஸை ஏற்றுறாங்க, வெஹிக்கிள் வந்து சந்தாவில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் போட்டு என்ன செய்வாங்க, நம்மளை வந்து மனசை வந்து கெடுத்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாருதிக்கு போக வச்சாலும் அப்படி போனால் அது
அப்படி போகிறவங்க ரிஸ்க்கு. ஸோ என்ன சொல்கிறீங்க ஒரு லைனில் சொல்லுங்கள் அப்படின்னா, மாருதி இஸ் நாட் குட் ஃபார் லாங் டேர்ம் வெல்த் மேக்கிங், மாருதி இஸ் ஒன்லி ஃபார் சீசனல் ட்ரேட். ஸோ தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். உங்களுக்கு வந்து ஈக்விட்டி சைடில் வந்து பெரிய அளவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா புல் ஸ்ட்ரீட் கேசினோ அப்படிங்கிற புல் ஸ்ட்ரீட் கேசினோ ஈக்விட்டி அப்படிங்கிற ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் இருக்குது. ஸோ அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ சீப்பாக எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா ப்ராஃபிட் வந்து பெருசாக வரும். ஸோ அது தேவைன்னா நீங்கள் புல் ஸ்ட்ரீட் இணையதளத்தில் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலில் ஜாயின் பட்டனில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஈக்விட்டி ஸ்டாக்ஸு அண்ட் ஈக்விட்டி பென்னி ஸ்டாக்ஸு அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் டிப்ஸ் மாதிரி வாட்ஸ்அப் வழியாக வர்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து அதில் பெர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க யூடியூப் பொறுத்த வரைக்கும். ஸோ அதெல்லாம் மாற்றி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த சூப்பர் ஃபேன் ஒன்று இருக்குது. அந்த சூப்பர் ஃபேனில் ஜாயின் பண்ணால் வேறு மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அங்கே இருக்குது. அதுக்கு டவுட்டு என்ன கிடைக்கும், என்ன வேணும் அப்படிங்கிற டவுட்டில் இருந்துச்சு. ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் வடிவில் டெக்ஸ்ட் மெசேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.